ஒரு சின்ன கவனக்குறைவால செய்யக்கூடிய இந்த விஷயத்தினால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்ன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்முடைய வீடியோ பார்த்துட்டு சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கும் ஈபி பில் வந்து ரொம்ப அதிகமாக வருது, அதை செக் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த வீட்டோடைய வயரிங்கில் என்ன பிரச்சனைன்றதை பாருங்கள். ஒரு 4 போல் ஆர்சிசிபியில் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு நியூட்ரல் வயர் மட்டும் வந்து டைட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த விதமான டைட்டும் பண்ணலை. ஸோ மறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீட்டோடைய மேஜர் ப்ராப்ளம். என்னப்பா ஒரே ஒரு நியூட்ரல் வயரை டைட் பண்ணாததுனால என்னப்பா பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். நம்முடைய வீட்டுக்கு என்னதான் நம்ம 3 ஃபேஸ் சர்வீஸ் வாங்கியிருந்தாலுமே கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்சஸ் மேஜராக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் ஃபேஸில் ரன் ஆகக்கூடிய அப்ளையன்சஸ். ஸோ அதுக்கு ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் வந்து தேவை. அந்த அப்ளையன்சஸ்க்கு நம்ம என்ன வோல்டேஜ் இன்புட்டாக கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேஸ் டு நியூட்ரல் வந்து 230 வோல்ட் நம்ம இன்புட்டாக கொடுப்போம். பட் இந்த மாதிரி நியூட்ரல் நமக்கு லூஸ் கனெக்ஷனாக இருக்கும்போது இதை ஃப்ளோட்டிங் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனில் வோல்டேஜ் ஆனது இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், ஹை வோல்டேஜ் அண்ட் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் வரும். முக்கியமாக வந்து அப்ளையன்சஸ் வந்து ப்ராப்பர் ரன்னிங் இருக்காது. கண்டிப்பாக இதனால் ஈபி பில் வந்து அதிகமாக தான் வரும். ஸோ அதேபோல் அப்ளையன்சஸும் அடிக்கடி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க.